காக்டெயிலை தவிர வேறு எந்த பேர்டையும் இவ்வளோ ஈஸியாக ப்ரீட் பண்ண முடியாது. இந்த காக்டெயிலையே ரொம்ப குயிக்காக ப்ரீட் பண்ணுறதுக்கு சில டிப்ஸு தர்றேன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெறும் 14வது நாள்லேயே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முட்டை விட்டே ஆகும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். காக்டெயிலை பொறுத்த வரைக்கும் இது வந்து மற்ற பேர்டை மாதிரி இதை பேர் ஆக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. சும்மா ஒரு மேலு ஒரு ஃபீமேல் எடுத்து போட்டிங்கனால ஈஸியாக பேர் ஆகி ஈஸியாக முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இது இந்த மாதிரி லுட்டினோ பேர்லலாம் வந்து நீங்கள் மேல் ஃபீமேல் சில டைம் மிஸ்டேக் ஆகி ரெண்டுமே மேலோ ரெண்டுமே ஃபீமேலோ போட்டுருவாங்க. அதனால் கன்ஃபார்மாக மேல் ஃபீமேலானு முடிஞ்சால் டிஎன்ஏ கூட போட்டுக்கலாம். போட்டு பேராக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும். நிறையா பேரில் வந்து வெறும் 2 சிக்கு 3 சிக்கு அந்த மாதிரி தான் இறங்கும். இந்த மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபுட்டே வந்து கம்மியாக கொடுத்தாலும் வெறும் தெனை மட்டுமே கொடுத்தாலும் அது நல்லா ஃப்ரீயாக பறக்கிறதுனால அதனாலேயே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதனாலேயே நிறையா ஆக்டிவாக நிறையா முட்டை வைக்கும், நிறையா குஞ்சு பொரிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நிறையா ஸ்பேஸு கொடுங்க, நிறையா பறக்க வைங்க. கேஜோட சைஸ் வந்து 3க்கு 2 விட கம்மியாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. அதை விட அதிகமாக இருக்கலாம். 4க்கு 2, 5க்கு 2, 5க்கு 3 அந்த மாதிரியாவது வைக்கலாம். குறைஞ்சது வந்து இந்த ஸ்பேஸு கொடுங்க. இதை விட அதிகமாக கூட கொடுங்க, அதை விட கம்மியாக கொடுக்காதீங்க. நிறைய பேர் 2 அடி கேஜிலெலாம் கூட போட்டு ப்ரீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸ்பேஸ் கொடுக்கலன்னா பேர்டு வந்து ஹெல்த்தியாக இருக்காது. ஃபுட்டு வந்து நீங்கள் மெயினாக கேரட்டு பீட்ரூட்டு கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போ நிறைய பேர் வந்து சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்லைனா முழுசாக 2 நாள் கட் பண்ணி போட்டு சாப்பிடலன்னு சொல்லி விட்டுருவாங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும். உங்களால் வந்து எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி கேரட்டையும் பீட்ரூட்டையும் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பேர்டு வந்து அப்படி ஹெல்த்தியாக இருக்கும். அதேமாதிரி நிறைய முட்டை வைக்கும், சைஸும் பெருசாக இருக்கும். குஞ்சு பொரிச்சிதுன்னா அதோட சைஸே ரொம்ப பெருசாக இருக்கும். ஒருவேளை அது சாப்பிடலை அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா ஃபுட்டையும் எடுத்துருங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லா ஃபுட்டையும் எடுத்துகிட்டு இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் வெறும் இந்த கேரட் பீட்ரூட் மட்டும் வச்சிங்க அப்படின்னா அது பகலில் ஃபுல்லாக பட்டினியாக இருந்திருக்கும். ஈவினிங் டைமில் கண்டிப்பாக அது சாப்பிட்ரும். அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிங்கன்னா சாப்பிடும். அப்படியே சாப்பிட்லன்னா நீங்கள் கீரை கூட மிக்ஸ் பண்ணி போடலாம். கீரை ஏதாவது போட்டு அது கூட இதை மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடும். இதை வந்து சாப்பிட்டுச்சுன்னா இந்த ஒரு ஃபுட்டே போதும். கண்டிப்பாக உங்கள் சிக்ஸு வந்து ஒன்றும் ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும், மற்ற சிக்ஸை விட ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் சிக்ஸ் வந்து அடியே வாங்காது. எத்தனை குஞ்சு பொரிச்சாலும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு குஞ்சு பொரிச்சாலும் அந்த ஒரு குஞ்சை வந்து காப்பாற்றிடும். நிறைய டைம் இந்த காக்டெயிலில் பிரச்சனையே என்னென்னா குஞ்சு பொரிக்கும், ஆனால் அதெல்லாம் செத்து போயிடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சாகவே சாகாது. சீடு மிக்ஸு வைங்க. வெறும் தெனை மட்டும் வைக்கிறத விட சீடு மிக்ஸாக வைங்க. அதேமாரி ஸ்ப்ரவுட்ஸும் வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. ஸ்ப்ரவுட்ஸில் வந்து கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறமா அந்த கோதுமை 3ஐயும் ஊற வச்சு காலையில் வந்து அடுத்த நாள் காலையில் ஸ்ப்ரவுட் ஆக்கி கொடுக்கணும். இதையும் ரெகுலராக கொடுங்க. மெயினாக கேரட்டு பீட்ரூட்டை வந்து மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம், ஆனால் ரொம்ப கம்மியாக கொடுங்க. அதுக்கப்புறமா ஸ்வீட் பொட்டோட்டோ ரொம்ப சின்னதாக கட் பண்ணி கொடுங்க. அது சாப்பிடாத முக்கியம், சாப்பிட்டானா நல்லது, அது கொடுக்கலாம். முருங்கைக்கீரையும் அடிக்கடி கொடுங்க. இதையும் மீறி உங்களுக்கு ப்ரீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்து போட்டுருங்க. மறுபடியும் 1 வாரம் கழித்து சேர்த்து விடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன்.